எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வாட்டர் சைன் எலிமெண்ட் கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ நீங்கள் வந்து ராசிகளாக இருந்தீங்க இல்லை லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து நம்பர் 7 ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பைல் 2 வந்து நம்பர் 8 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்கள்கிட்ட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாம். நம்பர் 7 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய மெயின் மெசேஜ் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த வேர்ல்டு வந்திருக்குங்க. ஸோ இந்த 2 கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நியூ பிகினிங்ஸ் அப்படின்றதே இருக்குது. அது வந்து உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய ப்ராஃபிட்டில் அது வந்து ஒரு க்ரோத் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எனர்ஜி அப்படின்றது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக தெரியுறீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. உங்களுடைய ஒரு செல்ஃப்காக இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்காக இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து சிலருக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ சில பிளானிங் அப்படின்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கனைசிங் கொண்டு வரப்போறீங்க. அது வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகுது. சிலருக்கு வந்து ட்ராவலிங் தெரியுதுங்க. ஊர் விட்டு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஸோ சிலர் எக்ஸிக்யூட்டிவாக கூட இருக்கலாம், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒர்க் கூட இருக்கலாம். ஸோ ட்ராவலிங், அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி கூட ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து அதர் சிட்டி, ஒரு வேறு இடத்துல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு வாய்ப்புகள் ஒர்க் விஷயமா கிடைக்கிறது வாய்ப்பு. இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து எமோஷ்னல் சைட் வந்து இங்கே பெருசாக தெரியலை. ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. முன்னாடி இருந்திருப்பீங்க, பாஸ்டில் வந்து ஒரு ட்ரைண்ட் அப்படின்றது இருந்திருக்கும். பட் இப்போ வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரிலீஃபாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரீடமாக இருக்கீங்க. உங்கள் சோல் மைண்டில் வந்து சம் கம்ப்ளீஷன் அப்படின்றது தெரியுது, ஒரு சில எண்ட் அப்படின்றது தெரியுது. சில விஷயங்கள்லேருந்து விலகி வந்திருக்கீங்க, விட்டு வந்திருக்கீங்க. அது வந்து உங்கள் நல்லதுக்கு அப்படின்றத நீங்களே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தெரியுது. அது வந்து நல்லதுக்கு தான் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க. ஒரு பெருசாக இல்லைனாலும் உங்களுடைய ஆசைகள் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து. ஸோ பாங் அடிக்ஷன் அப்படின்றது வந்திருக்குங்க. டிரான்சென்ட் மெட்டீரியலிசம் அண்ட் கல்டிவேட் டிவோஷன் டு லார்ட் சிவா அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி தான் தெரியுது. சிலர் வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி ட்ரைண்ட். உங்களுக்கு வந்து எது மேலே வந்து அதிக ஒரு ஆசைகள் பற்று இருந்துச்சோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கீங்க. இல்லை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே வந்து எனக்கு வந்து 30% தான் தெரியுது. ஒரு 70% நீங்கள் வந்து மாறிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஆதியோகி எம்பார்க்கிங் ஆன் த பாத் ஆஃப் யோகா அப்படின்றது வந்து இங்கே யோகா அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது உங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். உங்களுக்கு வந்து எதில் வந்து உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குமோ, எப்படி வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் பண்ண முடியுமோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அது மணி வைஸில், உங்களோட ஒர்க்கிங்கில், உங்களோட பிளானிங்கில், உங்களோட ஃபேமிலி க்ரோத்தில், மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்த அது வந்து டாக்ஸிக்காக இருக்கலாம், கார்மிக் சுச்சுவேஷனாக இருக்கலாம், பிடிக்காதவங்களாக இருக்கலாம், அன்ஃபேவர் இல்லாத சுச்சுவேஷனாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு லாஸ்ட்டில் போய் அது வந்து அந்த ஹெவியாக அந்த பேர்டன் கொடுத்துருக்கும். அந்த ஃபெயிலியர் அப்படின்றது வந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து ஒரு பேஜ் லெவலாக இருந்தாலும் அது வந்து ஒரு சக்ஸஸில் ஒரு ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது வந்து உண்மை. அதாவது வந்து 100% வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது தான், இந்த ஸ்டேஜில் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் மாறியிருக்கீங்க. அதுதான் இங்கே வந்து உங்களோட எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கம்பேஷன். ரிலீஸ் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த லவ் அண்ட் லைட் தட் இஸ் வித்தின் எவ்ரி ஒன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து மெயினாக இனிமேல் தான் உங்களை கேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வருது.
அதே மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பெருசாக இனிமேல் நீங்கள் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இப்போ வந்து கரண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் லைட், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் எங்கே கிடைக்குமோ, அந்த லவ் அப்படின்றது எங்கே கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய வைப் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அந்த கம்பேஷன் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சோஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த மீனிங் என்ன அப்படின்னா, சில குழப்பங்கள், சந்தேகம், அனாலிசிஸ், உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அதே தான் திருப்பி வருது. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் எனர்ஜி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஜட்ஜிங் அந்த மாதிரி இருந்திருக்கும். உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும். உங்களை வந்து ஒரு ஃப்ரீயாகவே விடாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே அதெல்லாம் நடந்திருக்குங்க. அதுலேருந்து இப்போ வந்து ஒரு அனலைசிஸ் வந்திருப்பீங்க. இப்போ வந்து எப்படி அப்படின்னா, இந்த ஒரு இதுக்காக நீங்கள் அதுக்குரிய ஒரு எங்கே அந்த லீட் இருக்குது, எங்கே வந்து சண்டை போடணும், எதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணணும், அது வந்து ஃபேவர் இல்லாத இடத்துக்கு, இல்லை வந்து உங்களை வந்து அந்த மதிப்பு கொடுக்காத இடத்துக்கு அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட் கொடுக்கும்போது அங்கே வந்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னா எதுக்காக அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ அதுதான் இப்போ வந்து அது புரிதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ எங்கே இருக்கும், அந்த அப்ரிஷியேஷன் உங்களுக்கு வந்து எங்கே அந்த மதிப்பு இருக்கோ, அந்த லவ் அண்ட் லைட் எங்கே இருக்கோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி. மேபி சிலருக்கு வந்து 30% இருக்கலாம். அதில் அவங்களுக்காக தான் இந்த ரிப்பீட்டட் இந்த ஒரு கார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் அப்படின்றது வந்து வேணும் அப்படின்றது தான் அவங்களுக்குரிய மெசேஜ். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து அதிலேருந்து வெளியே வர முடியலை அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எங்கே எப்படி வந்து ஒரு சாத்தியம் இல்லை, அந்த ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பர்சன்ஸாக இருக்கட்டும், அந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு மனதளவுலையும் சரி, மைண்ட் லெவல்லையும் சரி, நிறைய சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணியும் உங்களோட எனர்ஜி வந்து ஒரு ட்ரூவாக நீங்கள் கொடுத்தோம், அதில் வந்து ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு அப்படின்றது வந்து பெருசாக கிடச்சிருக்காது. அதனாலேயே உங்களுக்கு வருத்தங்கள் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது அப்படின்றது தான் ரிப்பீட்டடாக வருது. ஓகே, வேறு கார்டு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஒயிட் பஃபலோ அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இந்த கார்டு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மெயினாக உங்களுக்கு சொல்லணுன்னா, உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. நிறைய இடத்துலேருந்து நீங்கள் சேஃப் ஆகிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க. நிறைய டாக்ஸிக் ஒரு கார்மிக் எனர்ஜியெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. அதே மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி செஞ்சது கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சும் உங்களுக்கு அதுக்குரிய ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்காது. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்றது தான் மீனிங் வருது. ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த பர்சன் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, பட் ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் என்னென்னா, உங்களுடைய லைஃப் அப்படின்றது வந்து உங்களுடைய உங்களை சார்ந்து நீங்கள் வந்து ஒரு டிவைன் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம். பட் அது புரிதலே உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளெஸ்டான ஒரு லைஃப். நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து இருக்கணும், யாரை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த வைப் அப்படின்றது, அந்த பாசிட்டிவ் சென்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு தருணம், அதுக்குரிய ஒரு டைம், பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த அபண்டன்ஸ், அந்த டோ டு வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து அந்த வேல்யூவை நீங்கள் வந்து பெற போகிறீங்க அப்படின்ற மாதிரி, மணி வைஸ், உங்கள் ஜாப் சைடு, உங்களுடைய எமோஷ்னல் சைடு, இதெல்லாம் வந்துருதுங்க. ஓகே, ஸோ நல்லாயிருக்கு. ஓவராலாக நிறைய ஒரு பாஸ்ட் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து வந்திருக்கீங்க, வெளியே வந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ சேவாகவும் இருக்கீங்க. ஓகே, இந்த கார்டு பார்த்துலாம் என்ன இருக்குது அப்படின்னா, பாம் ட்ரீ, விக்ட்ரி, குட் ஹெல்த், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பவர் அப்படின்றது வந்திருக்குங்க. எஸ், இழந்த பவர், உங்களுடைய அத்தாரிட்டியை வந்து நீங்கள் பெற போகிறீங்க இந்த மாதம். அதே மாதிரி உங்களுடைய குட் ஹெல்த் அப்படின்றது வந்து இந்த மாதம் இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், நிறைய தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கலாம்.
சிலருக்கு வந்து ஐ பெயின், ஹெட்டேக் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூங்கலைன்னா கண்டிப்பாக அந்த ஹெட்டேக் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் போகுது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. அதேமாதிரி விக்ட்ரி அப்படின்றதும் உங்களுக்கு இருக்குங்க. விக்ட்ரி அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் 8 நம்பர் சூஸ் பண்ண பைல் 2 பார்த்துடலாம். உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய மெயின் மெசேஜ் என்ன இருக்குது, எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். எம்பரர் அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. நல்லா இருக்குங்க. உங்களுடைய பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு ஹையர் எனர்ஜியாக தெரியுது. எம்பரர் வந்திருக்கு. அது மாதிரி 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது இது வந்து மெயினாக இங்கே வந்து மணி வைஸ் உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய பெண்டிங் அமௌண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு போஸ்டிங்காக கூட இருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கலாம். சிலருக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட் கூட இருக்கலாம். இது வந்து பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து அது இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு சாத்தியமாக உங்களுக்கு நினச்ச விஷயங்கள், ஆனால் வந்து ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அப்படின்றது வந்து வருது. அது பெருசாக இல்லைன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதான் இங்கே வரும். அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் தெரியுதுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங்காக இருக்கட்டும், உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. சிலருக்கு வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஒரு புரட்டாசி மாதம் கழித்து ஒரு ஐடியா இருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லோன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த மணி வைஸில் வந்து ஒரு ஸ்டேபிள் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். சம் சேவிங்ஸும் தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஓகே, ஸோ சிலர் வந்து வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஃபேமிலி கெட் டுகெதர், சின்ன ட்ரிப் அந்த மாதிரியும் இருக்கவங்க இந்த மாதம் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் தி நார்த் வந்திருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் அண்ட் ரவுண்டு. ஸோ ஓகே, இந்த 2 கார்ட் பார்க்கும்போது இந்த கார்ட் நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் தி நார்த் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டில் வந்து இந்த கலர் எப்படி இருக்குன்னா டார்க் அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னா இங்கே வந்து பாஸ்டில் நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இது என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை நடக்கலை. இது வந்து என்னென்னா கப் சைடில் சிலருக்கு வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப், ரீயூனியன், செப்பரேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், முன்னாடி நடந்த விஷயம் ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபேவராக இல்லை. ஸோ அந்த பர்சன் மூலயமா சுச்சுவேஷன் அது வந்து என்ன எப்படி கடந்திருப்பீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ட்ரைண்டாக இருந்திருக்கும், ஒரு இமேஜினேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும், ஒரு டார்க்னஸ் அப்படின்றது வந்து முன்னாடி இருந்த பாஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதம் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அதே சேம் டைம் இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ சில சைக்கிள் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் எண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில ரிலீஃப், ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கூட இங்கே வருது. ஸோ உங்களுக்கு வந்து எது ஃபேவர், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நபர்களாக இருக்கட்டும், யார் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்களோ, ஓகே, அதில் வந்து ஒரு நியூ க்ரோத், ஒரு பிகினிங் அப்படின்றது கூட இங்கே இருக்குங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 வைப் இருக்குது, 2 தாட்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். சிலருக்கு வந்து ரீயூனியன் அப்படின்றது கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து நியூ பிகினிங் அப்படின்றது கூட உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கலாம் அட் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ 2 சைடும் இங்கே தெரியுது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்ட்ஸில் பவுண்ட்ரிஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ லவ் யுவர் செல்ஃப் எனஃப் டு சே நோ டு அதர்ஸ், டிமாண்ட்ஸ் ஆன் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த மாதம் இல்லை இனிமேல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இந்த கார்டு இருக்குது. ஸோ நோ எதுக்கு சொல்லணுமோ அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். எதுக்கு வந்து எது வந்து உங்களால் முடியுமோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இங்கே மெயின் மீனிங். அதே மாதிரி உங்களை வந்து லவ் பண்ணுங்கள் இன்னும் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி தான். லவ் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியுமோ அது நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ப்ரீசியஸ். ஓகே.
அது யாருக்கு வந்து ஒரு நீங்கள் கொடுக்கணுமோ அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ கார்ட்ஸ் பார்க்கலாம், வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். குண்டலினி யோகா ஹார்மோனைஸ் யுவர் 7 chakras. Incorporate Kundalini Yoga into your daily practice. Okay, leading to holistic well-being spiritually, physically and materially அப்படின்றது வந்திருக்கு. Harnessing its power to harmonize and balance your 7 chakras அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய சக்ராஸ் வந்து இட் மீன்ஸ் இது வந்து பெருசாக நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு இது என்ன அப்படின்றது ஓகே. பட் வந்து இது வந்து என்னென்னா ஒரு ஹார்மனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு ஆராக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு எமோஷ்னல் சைடாக இருக்கட்டும், ஒரு பேலன்ஸ்டாக கீப்பப் பண்ணுங்கள், கான்ஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ எதுக்கு வந்து ரொம்ப ஒரு அவேராக இருங்க. ஓகே, ஸோ அதுதான் மெயின் திங். உங்களுடைய ஹெல்த் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அது வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க ஃபிசிக்கலி, மெட்டீரியலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அப்படின்றது வருது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீன் வருது. ஓகே, ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். க்யூட் பேபி ஸ்டார்டிங் சம்திங் நியூ எக்ஸைட்மெண்ட் யூ ஆர் லவ்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ரீபர்த் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வருது. அட் த சேம் டைம் கண்டிப்பாக குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குட் நியூஸ் அப்படின்றது இருக்குங்க. சிலருக்கு அந்த நியூஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நிறைய ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்திருக்கீங்க. அதுதான் இங்கே வந்து மெயினாக தெரியுது. அதே மாதிரி யுவர் லவ்ட் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களை லவ் பண்ணுறாங்க. ஹோப் வைங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிக்கலாம் இல்லை அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.